வணக்கம் விவசாயி நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம். பன்றி வளர்ப்பை தொடங்குவதற்கு முன், நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பன்றி வளர்ப்பை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யூடியூப்பில் பல பன்றி வளர்ப்பவர்களின் வீடியோக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவற்றில் பன்றி வளர்ப்பவர்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பன்றி வளர்ப்பை செய்கிறார்கள். நீங்கள் வெவ்வேறு தகவல்களை எடுத்துக்கொண்டு பன்றி வளர்ப்பை தொடங்கினால். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பன்றி வளர்ப்பை செய்ய விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால். யூடியூப்பில் பன்றி வளர்ப்பு பற்றிய சரியான தகவல்களை பெற முடியாது. ஏனெனில் வெவ்வேறு நோக்கங்களுக்கான தகவல்கள் பன்றி வளர்ப்பும் வித்தியாசமானது. பன்றி வளர்ப்பு பற்றிய சரியான தகவல் இல்லாமல். நீங்கள் ஒருபோதும் பன்றி வளர்ப்பை சரியான முறையில் தொடங்க முடியாது. மேலும் அது பன்றி வளர்ப்பில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே முதலில் நீங்கள் பன்றி வளர்ப்பை எந்த நோக்கத்திற்காக செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் நீங்கள் பன்றி வளர்ப்பு பற்றிய தகவல்களை பெற வேண்டும். எனவே இந்த வீடியோவில் நாம் இந்த தலைப்பை பற்றி பேசுவோம். எத்தனை வழிகளில் பன்றி வளர்ப்பை செய்யலாம் மற்றும் எந்த வகையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பன்றி வளர்ப்பில் இருந்து அதிகபட்ச பலனை பெறலாம். எனவே இந்த வீடியோவை பற்றி மேலும் பேசுவதற்கு முன். அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் எங்கள் வேண்டுகோள் என்னவென்றால். எங்கள் யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு நீங்கள் இன்னும் குழு சேரவில்லை என்றால். தயவுசெய்து எங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும். ஏனெனில் நாங்கள் பன்றி வளர்ப்பு தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றுகிறோம். எனவே இப்போது இந்த வீடியோவின் தலைப்புக்கு வருவோம். அதுதான் பன்றி வளர்ப்பின் வகைகள் மற்றும் பன்றி வளர்ப்பின் நோக்கம். பன்றி வளர்ப்பில் பல்வேறு நோக்கங்கள் இருக்கலாம். சில விவசாயி பன்றி இனத்தை தயார் செய்வதற்காக தனது பண்ணையில் பன்றி வளர்ப்பு செய்வது போல. சில விவசாயி தனது பண்ணையில் இறைச்சிக்காக கொழுப்பு பன்றிகளை தயாரிப்பது போல. சில விவசாயி பன்றி வளர்ப்பு செய்கிறார். இதனால் அவர் பன்றிகளை வளர்ப்பதன் மூலம் சிறிது வருமானம் ஈட்ட முடியும். அவரது பண்ணையில் அதன் இறைச்சியை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்தார். பன்றி வளர்ப்பின் வகைகள் மற்றும் பன்றி வளர்ப்பின் நோக்கம் ஆகியவற்றின் படி. எங்கள் அமைப்பு அக்ரிஜீவன் பன்றி வளர்ப்பை 3 வகைகளாக பிரித்துள்ளது. முதலில், உள்ளூர் சந்தையில் இறைச்சி விற்பனைக்காக பன்றி வளர்ப்பு. இரண்டாவது, ஒரு நல்ல இன பன்றிகளை தயாரிப்பதற்காக பன்றி வளர்ப்பு. மூன்றாவது, கொழுத்த பன்றிகளை பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பன்றி வளர்ப்பு. எனவே முதலில், பன்றி வளர்ப்பின் முதல் வகையை பற்றி பேசலாம். அதுவும், உள்ளூர் சந்தையில் இறைச்சி விற்பனைக்காக பன்றி வளர்ப்பு. உள்ளூர் சந்தையில் பன்றி இறைச்சி விற்கும் சிறு பன்றி பண்ணையாளர்களுக்கு பன்றி வளர்ப்புக்கு பெரிய பட்ஜெட் இல்லை. மேலும் அவர்களால் பன்றி பண்ணையின் கட்டமைப்பை உருவாக்க அதிக செலவு செய்ய முடியவில்லை. எனவே இந்த சிறு விவசாயிகள் 1 அல்லது 2 பெண் பன்றிகளை வளர்க்கிறார்கள். அவர்களின் வீட்டின் கொல்லைப்புறம் மற்றும் அவர்களிடமிருந்து பெறப்படும் சிறு குழந்தைகளை இறைச்சிக்காக தயார் செய்து. பின்னர் அவர்களின் இறைச்சியை உள்ளூர் சந்தையில் விற்று ஓரளவு வருமானம் ஈட்டுகின்றனர். உள்ளூர் சந்தையில் பன்றிகளை விற்கும் நோக்கத்திற்காக பன்றி வளர்ப்பு இந்த சிறு விவசாயிகளால் மட்டுமல்ல. சில பெரிய பன்றி வளர்ப்பாளர்களும் பெரிய அளவில் பன்றி வளர்ப்பை மூடிய பண்ணைகள் அல்லது திறந்தவெளிகளில் செய்கிறார்கள். அவர்கள் தயாரிக்கப்பட்ட பன்றிகளை உயிருடன் விற்கிறார்கள் அல்லது உள்ளூர் சந்தையில் அவற்றின் இறைச்சி. உங்களுக்கு அருகிலுள்ள உள்ளூர் சந்தையில் பன்றி இறைச்சிக்கு அதிக தேவை இருந்தால் மட்டுமே உள்ளூர் சந்தையில் உயிருள்ள பன்றிகள் அல்லது பன்றி இறைச்சியை விற்க பெரிய அளவில் பன்றி வளர்ப்பு செய்ய முடியும். உள்ளூர் சந்தையில் பன்றி இறைச்சியின் தரத்திற்கு அதிக கவனம் செலுத்தப்படுவதில்லை. எனவே உங்கள் பண்ணையில் தயாரிக்கப்பட்ட பன்றியை உள்ளூர் சந்தையில் விற்க நினைத்தால். அந்த தயாரிப்புகளை பன்றி ரேஷனில் சேர்க்க வேண்டும். அதாவது கிடைக்கும் தீவனம் உங்கள் பகுதியின் சந்தையில் மலிவான விலையில். ஏனென்றால் உங்கள் பன்றிக்கு எவ்வளவு தரமான தீவனம் அளித்தாலும். உங்கள் பன்றிக்கு எவ்வளவு தரமான இறைச்சி இருந்தாலும். உள்ளூர் சந்தையில் இறைச்சியின் தரத்திற்கு ஏற்ப. உயிருள்ள பன்றி அல்லது பன்றி இறைச்சிக்கு நல்ல விலை கிடைக்காது. பல பன்றி பண்ணைகளும் மூடப்படுகின்றன. ஏனெனில் அவை பன்றிகளுக்கு விலையுயர்ந்த வணிக ரேஷன் அதாவது தீவனத்தை வழங்குகின்றன. ஆனால் உள்ளூர் சந்தையில் பன்றியை விற்கும் போது. உள்ளூர் சந்தையில் பன்றிக்கு சரியான விலை கிடைப்பதில்லை. எனவே அவர்களின் பண்ணையின் ரேஷன் அதாவது தீவனச் செலவு லாபத்தை விட அதிகமாகிறது. இதனால் பண்ணையை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் ரேஷன் அல்லது தீவனப் பொருட்கள் எவ்வளவு மலிவானதாக இருந்தாலும். அது பன்றிகளுக்கு மோசமானதாகவும் தீங்கு விளைவிப்பதாகவும் இருக்கக்கூடாது என்பதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் கால்நடைகளுக்கு எவ்வளவு மலிவான ரேஷன் தீவனம் கொடுத்தாலும் சரி. சமச்சீரான சத்துணவு தீவனம் கொடுக்க வேண்டும். எங்கள் அமைப்பின் ஆலோசனைப்படி காய்கறி சந்தையில் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை பன்றி தீவனத்தில் பயன்படுத்த வேண்டும். காய்கறி சந்தையில் கிடைக்கும் மலிவான பழங்கள் மற்றும் காய்கறிகளை நீங்கள் புதிதாக உண்ணலாம் அல்லது அவற்றை சிலேஜ் செய்து 8 முதல் 10 மாதங்கள் வரை சேமித்து உணவளிக்கலாம்.
புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் அல்லது அதன் சிலேஜ்களை பன்றிகளுக்கு ஒரே உணவாக ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. மாறாக பன்றி தீவனத்தில் நீங்கள் சேர்க்கும் பழங்கள் அல்லது காய்கறிகளின் அளவு. அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களுக்கு ஏற்ப பன்றி தீவனத்தில் சேர்க்கப்பட வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகளை பன்றி தீவனத்தில் சேர்க்க முதலில் செய்ய வேண்டியது. காய்கறி சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும் பழங்கள் அல்லது காய்கறிகளில் எந்தெந்த சத்துக்கள் உள்ளன என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். காய்கறியில் ஒரே மாதிரியான சத்துக்களை கொண்ட தானியத்திற்கு பதிலாக அந்த காய்கறியை பயன்படுத்தலாம். உதாரணமாக உருளைக்கிழங்கு மற்றும் மக்காச்சோளத்தில் உள்ள சத்துக்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதால். உருளைக்கிழங்கிற்கு பதிலாக மக்காச்சோளத்தை பயன்படுத்தலாம். தக்காளி மற்றும் சோயாபீன் DOC-இல் உள்ள சத்துக்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதால். சோயாபீன் DOC-க்கு பதிலாக தக்காளியை பயன்படுத்தலாம். ஆனால் பன்றி தீவனத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பதற்கான சரியான வழி. பன்றி தீவனத்தில் எவ்வளவு பழங்கள் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தலாம். அவற்றின் தீவன சூத்திரங்கள் என்ன. பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருக்கும் நீரின் அளவை குறைக்கும் வழிகள் என்ன. பழங்கள் மற்றும் காய்கறிகள் சிலேஜ் செய்ய. இந்த கேள்விகள் அனைத்திற்கும் விடைகள் மற்றும் அவற்றை பற்றிய முழுமையான தகவல்கள் நமது அமைப்பான அக்ரிஜீவன் வெளியிட்டுள்ள பன்றி வளர்ப்பு பயிற்சி பாட புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்நூலின் பகுதி 2இல் பன்றி தீவனத்தில் 16 வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பது பற்றிய முழுமையான தகவல்கள் தீவன சூத்திரத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளன. பன்றி தீவன செலவை குறைக்க பழங்கள் மற்றும் காய்கறிகளை பன்றி தீவனத்தில் சேர்க்க விரும்பினால். நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால் அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்களைப் பெற. நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். இப்போது இரண்டாவது வகை பன்றி வளர்ப்பு பற்றி பேசுவோம். அதாவது பன்றிகளை வளர்ப்பதற்கான பன்றி வளர்ப்பு. இந்த பண்ணையில் நல்ல இன பன்றிகள் உற்பத்தி செய்யப்பட்டு. புதிய பன்றி வளர்ப்பவர்களுக்கு விற்கப்படுகிறது. நீங்கள் இனப்பெருக்கம் செய்யும் பன்றி பண்ணையை தொடங்கினால். பன்றி தீவனத்தில் இதுபோன்ற பொருட்கள் அல்லது தீவன பொருட்களைச் சேர்க்க வேண்டும். இது பன்றியை மிகவும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றும் மற்றும் பன்றியின் உடலில் கொழுப்பு திரட்சியை குறைக்கும். அதிக கொழுப்பு உள்ளடக்கம் கொண்ட பன்றி தீவனத்தில் இதுபோன்ற பொருட்களைச் சேர்ப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது உங்கள் விலங்குகளை அதிக பருமனாக மாற்றும் மற்றும் உங்கள் விலங்குகளில் அதிக கொழுப்பை குவிக்கும். இது இனப்பெருக்கத்திற்கு சரியான பன்றியாக இருக்காது. பன்றி வளர்ப்பு பண்ணையை வெற்றிகரமாக நடத்த நல்ல சந்தைப்படுத்தல் நெட்வொர்க் தேவை. ஏனெனில் இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகள் மொத்த விற்பனையாளர்களுக்கு விற்கப்படாமல் புதிய பன்றி வளர்ப்பாளர்களுக்கு விற்கப்படுகின்றன. வியாபாரிகள் இறைச்சிக்காக பன்றிகளை வாங்குவதால். புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் ஒரு நல்ல இன பன்றிக்கு கொடுக்கக்கூடிய விலை. வியாபாரிகள் கொடுக்கக்கூடிய விலையை விட அதிகமாக உள்ளது. நீங்கள் ஒரு பன்றி வளர்ப்பு பண்ணையை தொடங்கினால். புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் உங்கள் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள். பன்றிக்குட்டிகள் ஆண் வளர்ப்பு பன்றிகள். கர்ப்பிணி பெண் பன்றிகள் உள்ளிட்ட இனப்பெருக்க பன்றிகள் கொழுத்த பன்றிகளை விட 2 மடங்கு விலை அதிகம். சந்தையில் உயிருள்ள கொழுக்கும் பன்றியின் விலை ரூ. 180 கிலோ. அப்போது வளர்ப்பு பன்றிகளின் விலை ரூ. 280 முதல் ரூ. 1 கிலோ 350. பன்றிகளை வளர்ப்பதற்கான அதிக செலவு காரணமாக. அனைத்து பன்றி வளர்ப்பாளர்களும் தங்கள் பண்ணையில் முடிந்தவரை பல விலங்குகளை இனப்பெருக்கம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பன்றிகளை வளர்ப்பதற்கு அதிக வாடிக்கையாளர்கள் இல்லாததால். இந்த பன்றி பண்ணையாளர்கள் பன்றிகளை கொழுப்பிற்காக தயார் செய்ய வேண்டும். பன்றி வளர்ப்பு பண்ணையை வெற்றிகரமாகச் செய்வதற்கும். முடிந்தவரை இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகளை விற்பனை செய்வதற்கும். ஒரு பெரிய சந்தைப்படுத்தல் நெட்வொர்க் தேவை. இப்போது சிறிய மற்றும் நடுத்தர வர்க்க பன்றி விவசாயிகள் ஒரு பெரிய சந்தைப்படுத்தல் வலையமைப்பை உருவாக்குவதில் அதிக முதலீடு செய்ய முடியாது. எனவே எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன். தங்கள் பண்ணைகளில் நல்ல பன்றிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பன்றி வளர்ப்பாளர்களுக்கு உரிமையுடனான வணிக மாதிரியை கொண்டு வந்துள்ளது. ஆனால் அதிக வாடிக்கையாளர்களை பெற முடியாததால் அதை சரியான விலையில் விற்க முடியவில்லை. எங்கள் நிறுவனம் அக்ரிஜீவன் இந்த பன்றி வளர்ப்பவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் உரிமையை வழங்குகிறது. இந்த உரிமையை பெற்ற பிறகு. எங்கள் நிறுவனமான அக்ரிஜீவனின் பெரிய சந்தைப்படுத்தல் நெட்வொர்க்கின் உதவியுடன். அந்த உரிமையாளரின் பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பன்றி இனங்களும் நல்ல விலையில் விற்கப்படுகின்றன. இந்த உரிமையானது ஒரு மாநிலத்தில் ஒரு விவசாயிக்கு மட்டுமே கிடைக்கும். வளர்ப்பு பண்ணை உரிமையை பற்றிய தகவலுக்கு. நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு செய்தி அனுப்பலாம் அல்லது அழைக்கலாம். இப்போது இரண்டாவது வகை பன்றி வளர்ப்பு பற்றி பேசுவோம். அதாவது கொழுத்த பன்றிகளை பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பன்றி வளர்ப்பு. பெரிய அளவில் பன்றி வளர்ப்பு செய்யும் பெரிய விவசாயிகள். தங்கள் பண்ணையில் விளையும் கொழுத்த பன்றிகளுக்கு நல்ல விலை கிடைக்க. கொழுத்த பன்றிகளை பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள்.
பெரிய சந்தைகளில் நல்ல இறைச்சி தரம் மற்றும் குறைந்த கொழுப்பு கொண்ட விலங்குகளுக்கு அதிக தேவை உள்ளது. மேலும் நல்ல தரமான இறைச்சி விலங்குகளுக்கும் இந்த சந்தைகளில் நல்ல விலை கிடைக்கிறது. நீங்கள் பெரிய சந்தைகளுக்கு பன்றிகளை ஏற்றுமதி செய்வதற்காக பன்றிகளை வளர்க்கிறீர்கள் அல்லது சில வியாபாரிகள் கொழுத்த பன்றிகளை வாங்க உங்கள் பண்ணைக்கு வந்தால். அவர்கள் கொழுத்த பன்றிகளை பெரிய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்தால். நல்ல இறைச்சி தரம் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள விலங்குகளுக்கு அதிக தேவை உள்ளது. எனவே உங்கள் பண்ணையில் தயாரிக்கப்பட்ட கொழுத்த பன்றிகள் பெரிய சந்தைகளில் விற்பனைக்கு வந்தால். பன்றிகளின் தீவனத்தின் ஊட்டச்சத்தை முற்றிலும் சீரானதாக வைத்திருப்பது முக்கியம். இதனால் கொழுத்த பன்றிகள் நல்ல தரமான இறைச்சியுடன் தயாரிக்கப்படுகின்றன. சமச்சீரான ஊட்டச்சத்துடன் கூடிய தீவனத்தை தயாரிக்க. பண்ணையில் பன்றி தீவனம் தயாரிப்பது மற்றும் பன்றிகளுக்கான சமச்சீரான தீவன சூத்திரம் பற்றிய தகவல்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். பண்ணையில் தீவன சூத்திரம் மற்றும் பன்றி தீவனம் தயாரிப்பது பற்றிய தகவல்களை பெற விரும்பினால். இந்த புத்தகத்தில் பன்றி தீவனம் தயாரிப்பதுடன் பன்றி வளர்ப்பு பற்றிய முழு தகவலையும். இந்த புத்தகத்தில் உள்ள அக்ரிஜீவன் நிறுவனம் வெளியிட்டுள்ள பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தை படிக்க வேண்டும். கொடுக்கப்பட்டது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால். அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற. நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். எனவே விவசாயி நண்பர்களே, எங்கள் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து. இந்த வீடியோவை அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் பகிரவும். எதிர்காலத்தில் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க. எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு குழு சேரவும். எனவே நன்றி விவசாயி சகோதரர்களே. அடுத்த காணொளியில் சந்திப்போம். எதிர்காலத்தில் எந்த தலைப்பில் வீடியோ வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கவும்.